அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாளின் கர்த்தருடைய வார்த்தை 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமாங்க, நம்ம சுத்திகரிக்குங்க. என்னங்க சுத்திகரிக்கும்? நம்ம அறிந்து அறியாமல் செய்கிற பாவங்கள் உண்டுங்க. இந்த உலகத்தில் பாவம் செய்யாத மனுஷங்க யாருமே இல்லைங்க. சில சமயங்களில் நம்ம அறியாமல் பாவம் வந்துருதா, எண்ணத்தில் பாவம் தோன்றுகிறது, வார்த்தையிலே பாவம் இருக்கிறது, கிரியையினாலே நம்ம பாவம் செய்கிறோங்க. இந்த பாவத்தை எல்லாம் இயேசப்பாட்ட அறிக்கையிடும் போது அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்குதுங்க. இயேசுவின் ரத்தம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. பாவங்களை கழுவுவாரு, நம்மளை சுத்திகரிப்பாரு, நம்மளை பரிசுத்தமாக்குவாரு, தேவ பிள்ளையாக நம்மை ஆசீர்வதிப்பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்படும் போது நீங்க பரிசுத்தம் ஆவீங்க. எப்படி நம்ம சுத்தத்துக்காக என்ன செய்கிறோம், குளிக்கிறோம் பார்த்தீங்களா? அதே போன்றுதாங்க பரிசுத்தத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உச்சந்தன் உள்ளங்கால் வரைக்கும் கழுவி என்னை பரிசுத்தமாக்குன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்க போதுமானதா இருக்குங்க. ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் பாவங்களை கழுவவும் சுத்திகரிக்கவும் உங்க ரத்தம் போதுமானதாக இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்கள் பாவங்களை கழுவுங்கப்பா, பரிசுத்தமாக்குங்க, சுத்திகரிங்க, பரிசுத்தவான்களாய் எங்களை மாற்றுங்க. யாரெல்லாம் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களை உங்க ரத்தம் கழுவி சுத்தமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், பரிசுத்தமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமாங்க, உங்க பாவங்கள்லாம் கழுவி சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போதுமானதா இருக்குங்க. சந்தோஷமா இருங்க. God bless you. Thank you.